திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 7ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜாலக்கல்லை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன்.
இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன்.
எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கங்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிலார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற இந்த திருமந்திர பாடல் அநேகமாக அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அன்பே கடவுள், லவ் இஸ் காட் என்று பலரும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளுவர் கூட அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்பிலதனை இயல்போல் காயுமே அன்பிலதனை அறம். அதாவது புழுவை வெயில் எப்படி சுட்டு வருத்துகிறதோ அதே போல அன்பில்லாதவர்களை அறம் சுட்டு வருத்தும் என்று கூறுகிறார். கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகளிலும் நாம் இதை பார்த்திருப்போம். இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்க்க போனால் அது ஒரு பெரிய கேள்விதான். இப்பொழுது உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், கிராட்டிடியூட் என்ற இரண்டு விஷயங்களை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், கிராட்டிடியூட், இந்த லவ் போன்ற விஷயங்கள் ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய புத்தகங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளே. உங்களுக்கு பெரிய ஒரு வாகனம், ஒரு ராக்கெட், சேட்டலைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை இயக்குவதற்கான ஃபியூயல் நிரப்பப்பட வேண்டும் அல்லவா? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒரு கால், கிராட்டிடியூட் என்பது இன்னொரு கால், மூன்றாவதாக ஊன்றுகோல் லவ். வாழ்க்கை எனும் வழுக்கு பாதையில் நாம் பயணம் செய்ய இந்த மூன்றுமே நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ராக்கெட் இருந்தாலும் எரிபொருள் இல்லாமல் எந்த பயனும் இல்லை. அதைப்போல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் கிராட்டிடியூட் இவற்றின் மூலமாக நாம் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும். அதற்கு சக்தி ஊட்டுவதாக இருப்பது இந்த லவ் எனும் பவர். அவர் 3 புத்தகங்களின் வாயிலாக இதை கூறியிருக்கிறார். முதல் புத்தகம் தி சீக்ரெட், இரண்டாவது புத்தகம் தி பவர், மூன்றாவது புத்தகம் தி மேஜிக். இன்று உங்களுக்கு உறவுகள் மேம்பட செய்ய வேண்டிய பயிற்சி தான்
வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சகோதரி கீதா அவர்கள் பின்னர் உங்களுக்கு அளிப்பார்கள். அன்பு என்பது ஒரு அளப்பரிய சக்தியாக இருக்கிறது. இதை இவர் பைபிளிலிருந்து எடுத்து கூறுகிறார். இருப்பவர்களிடம் அபரிமிதம் உண்டாகும், இல்லாதவர்களிடம் இருப்பதும் பறிக்கப்படும் என்பதே அந்த இரகசியத்திற்கான வார்த்தை. எது இருப்பவர்களிடம் என்பதற்கான விளக்கங்களே இந்த 3 புத்தகங்களாக வடிவெடுத்திருக்கிறது. பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் அது இருப்பவர்களிடம் மேலும் மேலும் அபரிமிதம் உண்டாகும் என்றும், அது இல்லாதவர்களிடம் இருப்பதும் பறிக்கப்படும் என்றும் விளக்கப்படுவதே ரகசியம். 2வது புத்தகத்தில் அன்பு இருப்பவர்களிடம் அபரிமிதம் உண்டாகும், அது இல்லாதவரிடம் இருப்பதும் பறிக்கப்படும் என்பதே 2வது புத்தகத்தின் ரகசியம். 3வது புத்தகத்தில் நன்றி உணர்வு என்ற விஷயத்தை பற்றி மிகவும் அதிகமாக அவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த 3 பயிற்சிகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் விளையப் போகிறது. ஏற்கனவே சிலர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இன்னும் அனைவருக்கும் ஒரு நபர் கூட பாக்கி இல்லாமல் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அற்புதங்களுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அந்த கணத்தில் அது நடக்கும். உறவுகள் மேம்பட இன்றைய பயிற்சிகள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நன்றி உணர்வு பாடத்தில் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வைகரை அன்பர்களுக்கு மாயாஜாலத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிகாலையின் வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இன்னைக்கு டாபிக் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம எப்படி பாசிட்டிவ் தாட்டுக்கு வர்றது, அதுக்கான கிராட்டிடியூடை பார்க்க போகிறோம். எ தேங்க்ஃபுல் பர்சன் இஸ் தேங்க்ஃபுல் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். நன்றி உணர்வு இருக்கிற ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றியுணர்வோடு தான் இருப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேணால் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு வேலை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் பாஸ் மூலமாக வந்ததுனால நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம அந்த வேலையில் நன்றியுணர்வோடு இருந்து அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளோட தாட்டு, நம்மளோட வேர்ட்ஸு எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா அந்த வேலையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதே இது ஒரு வேலையை கொடுக்குற பாஸை ரொம்ப பிடிக்குது, அந்த வேலையை பிடிக்கல, ஸோ அவருக்காக செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்வோம். அப்பையும் நன்றி உணர்வோடு தான், அந்த பாஸ் மேலே இருக்கிற நன்றி உணர்வோடு செய்வோம். அப்பையும் சக்ஸஸ் தான் ஆகும். இதே இது நம்மளுக்கு வேலையும் பிடிக்கல, கொடுத்தவரோட இதுவும் பிடிக்கல, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பயங்கரமாக யோசிப்போம். இந்த நேரத்தில் இப்படி கொடுத்துருக்குறாங்களே, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குதே, இது எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு வேறு மாதிரி நம்ம அதில் இருக்கிற எரிச்சல் பட ஆரம்பிப்போம். அப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு இதுதான் பிடிக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும். நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அந்த வேலையே செய்யாமல் விட்டுருவோம். அப்படியே செஞ்சாலும் அது சரியாக செய்ய மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம செய்கிற வேலையில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறது தான் நன்றியுணர்வு. அதுதான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொல்லியிருக்கிறாரு. Let us rise up and be thankful, for if we didn't learn a lot today, at least we learned a little. And if we didn't learn a little, at least we didn't get sick. And if we got sick, at least we didn't die. So let us all be thankful.
நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றி செலுத்துவோம். ஏனெனில் இன்று நாம் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிறிதளவு கற்றுள்ளோம். நாம் சிறிதளவு கற்காவிட்டாலும் கூட நாம் நோய்வாய்ப்படவில்லை. அப்படியே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம் மடிந்து விடவில்லை. எனவே நாம் அனைவரும் நன்றியுடன் இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கோட்டுக்கு மீனிங். நாம் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், இல்லை நிறைய நாளாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம சில வழிமுறைகளை பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறோம், அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம பாசிட்டிவ் தாட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ லாக்டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தான் எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பக்கத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது, லைஃப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது, குழந்தைங்கள கூட இருந்து கவனிக்க முடிஞ்சது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறது எப்படி இருக்குன்னா, நான் நன்றியுடன் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் கிடைச்சதுனால தான் நான் என்னுடைய ஃபேமிலியை புரிஞ்சிக்க முடிஞ்சது, அதுக்கு நன்றி. அப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ் இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் கிடைச்சதுனால தான் என்னோட ஹாபீஸுங்கிறத என்னையால் செய்ய முடிஞ்சுது. சின்ன வயசுலலாம் நம்ம நிறைய விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் அரட்டை அடிப்போம், அது எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிருக்குது. நான் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோட விளையாடு எனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுறது, அந்த மாதிரி என்னையால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு நன்றி நன்றி அப்படிங்கிறது சொன்னீங்க அப்படின்னா வேலை இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டிலிருந்து அந்த சிச்சுவேஷனை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உரிய 10 வழிமுறைகள் அது. அப்புறம் இதையே உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட் வரும்போது ஒரு பேப்பரில் நான் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஃப்ரீ டைத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கு நன்றி, இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஒரு பேப்பரில் வச்சுட்டு அது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு அன்னைக்கு நாள் முழுவதும், இன்றைக்கி முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் நெகட்டிவாக எந்த இதையும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபீலிங்கே இல்லாமல் அதை பாசிட்டிவாக நம்ம மாற்றி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குரிய நன்றியை மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோங்க. இதுதான் இன்றைக்குடைய ப்ராக்டிஸு. இதை பண்ணுறது மூலமாக நம்மளோட மைண்டில் எப்பயுமே நெகட்டிவ் தாட் வராது. அப்படியே வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் எப்பயும் பண்ணுற மாதிரி முதல் 10 நபர்களுக்கு நம்மளுக்கு அந்த நன்றி உணர்வை தெரிவிக்கிறது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தி அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது. நம்மளோட எய்ம் என்னவோ அதை ஞாபகப்படுத்தி அது சக்ஸஸ் ஆன மாதிரி நம்ம தேங்க்யூ சொல்கிறது. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு நல்லபடியான பொழுது விடியணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நல்ல தூக்கம் இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு தூங்குறது. நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்வில் மோசமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த சமயத்தில் அது நமக்கு கஷ்டமாக தோன்றியிருக்கும். பின்வரும் நாட்களில் காலம் கடந்த பிறகு அந்த சம்பவத்தினால் நமக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கும். இன்று நமது நன்றி உணர்வு பாடத்தில் அவ்வாறு உங்கள் வாழ்வில் நடந்த மோசமான 10 சம்பவங்களிலிருந்து உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கான நன்றி உணர்வை உணர்ந்து உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்கு செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் காண இருப்பது விஷன் போர்டு என்று சொல்லக்கூடிய காட்சி பலகையை பற்றி. இதோ உங்களுக்கான இன்றைய பாடம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பணத்தை கவர்ந்திருப்பதற்கு அபரிமிதத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அபரிமிதத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட நமக்கு உதவுவதற்கு சில பொருத்தமான பொருட்களை பயன்படுத்தலாம். நாம் பிரபஞ்ச வங்கியின் காசோலையை பயன்படுத்தலாம் மற்றும் மனக்காட்சி பலகையை பயன்படுத்தலாம். மகிழ்ச்சி பட்டியலை எழுதியிருப்பீர்கள். விருப்பம், நோக்கம், குறிக்கோளுக்கான பட்டியலையும் எழுதியிருப்பீர்கள். இதை வைத்து மனக்காட்சி பலகை பட்டியலையும் நாம் உருவாக்கலாம். மனக்காட்சி பலகை, கனவு பலகை, விஷன் போர்டு என அழகழகாக வர்ணிக்கலாம். விஷன் போர்டு அல்லது மனக்காட்சி பலகை என்பது நமது கனவு, நமது குறிக்கோளை நினைவு கூறுகிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நமது கனவு, குறிக்கோள், அது பணமோ, நல்ல மார்க்கோ, வேலையோ, பிசினஸோ என எதுவாக இருந்தாலும் அதை பற்றிய தெளிவான பார்வை நமக்கு வேண்டும். ஒரு பயணம் ஆரம்பிக்கணும்னா அதனோட டெஸ்டினேஷன், அதாவது எந்த இடத்துக்கு போக போறோம்ங்கிற தெளிவு இருக்கணும் இல்லையா? நமது தெளிவான குறிக்கோளை முடிவு செய்து அதை மனக்காட்சி பலகையில் எழுதி நம் பார்வையில் அடிக்கடி படும் இடங்களில் வைக்கலாம். அது நமக்கு நமது குறிக்கோளுக்கான தெளிவை கொடுக்கும். இலக்கை நோக்கிய நமது பயணத்திற்கு கிக் ஸ்டார்ட் செய்ய உதவுகிற ஒரே அற்புதமான கருவி இந்த மனக்காட்சி பலகைதான், விஷன் போர்டு தான் உறவுகளே. இது நமது நோக்கங்கள் என்னங்கிறதை அடிக்கடி நமக்கு நினைவூட்டுவதற்கான சிறந்த வழியாயிருக்கு. சரி, உங்களுக்கான விஷன் போர்டை, மனக்காட்சி பலகையை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாமா? முதலில் நமது குறிக்கோள் என்னங்கிறதை தெளிவுபடுத்தி அதை அங்காங்கே நம் வீட்டிலோ அல்லது நாம் பயன்படுத்தும் இடங்களிலோ எழுதி வைக்கலாம். நமது பார்வையில் அடிக்கடி படும் இடங்களில் எழுதி வைக்க வேண்டும். அது படமாகவோ ஏதாவது ஒரு குறியீடாகவோ நமக்கு மட்டும் புரியும் வகையில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதை பார்க்கும் போது நமக்கு நம் குறிக்கோள் ஞாபகம் வர வேண்டும். நம் குறிக்கோளுக்கான முயற்சி நம் மனதில் தோன்ற வேண்டும். நாம் அடிக்கடி பார்க்கும் ஒரு விஷயம் மொபைல் போன் தான். அதிலும் நாம் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப் மூலம் அது அடிக்கடி நம் போனில் விசிபிள் ஆவது போல நாம் செட் பண்ணிக்கலாம். மொபைல் போனில் செட் பண்ணும்போது அடிக்கடி நம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கான ஒரு ஆப்பை இக்குழுவில் பகிர்கிறேன். இதில் முக்கியமா அதை பார்க்கும் போதெல்லாம் குறிக்கோள் நிறைவேறியது போல காட்சிப்படுத்தி அக்காட்சியின் போது நாம் அக்கணத்தில் உணரும் மகிழ்ச்சியை உணர வேண்டும். அவ்வாறு உணரும் போது இப்பிரபஞ்சத்திடமிருந்து அந்த குறிக்கோளை நாம் வெற்றியாக பெறுவோம். உதாரணத்திற்கு, ஒரு ஜாப் தான் நமது குறிக்கோள் என்றால் அந்நிறுவனத்தின் போட்டோவை விஷன் போர்டில், மனக்காட்சி பலகையில் வைத்துக் கொள்ளலாம். பணம்தான் நம் குறிக்கோள் என்றால் பிரபஞ்ச காசோலையை வைத்துக் கொள்ளலாம். நல்ல மதிப்பெண் தான் நமது குறிக்கோள் என்றால் எந்த மார்க் வேணுமோ அதை எழுதி நம் கண்ணில் அடிக்கடி படும்படி வைத்துக் கொள்ளலாம். வீடுதான் நம் குறிக்கோள் என்றால் புதிய வீட்டை, நமக்கு பிடித்த மாதிரியான வீட்டை உருவாக்கி அதை வைத்துக் கொள்ளலாம். கார் தான் நம் குறிக்கோள் என்றால் நமக்கு பிடித்தமான காரை நமக்கு பிடித்தமான கலரில் நாம் செட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இவை நம் கண்ணில் படும்போதெல்லாம் நம் கண்களில் மகிழ்ச்சியூட்டுவது போல நமக்கு இருக்க வேண்டும். இவைகளை அடிக்கடி பார்க்கும்போது அதை நாம் அடைந்து விட்டது போல, நம்மிடம் உள்ளது போல உணர்வு நமக்கு ஏற்படும். நோக்கங்களுக்கான நினைவூட்டல் காட்சியா இது இருக்கணும்.
சவாலான நேரங்களில் கூட நம் இலக்குகளை நினைவூட்ட மனக்காட்சி பலகை உதவுகிறது. மனக்காட்சி பலகை நமது இலக்குகளை தெளிவுபடுத்த உதவுகிறது. வாழ்க்கையில பல பகுதிகளில் நாம் எங்கு செல்ல விரும்புகிறோங்கிற தெளிவான வழிகாட்டுதலை இந்த மனக்காட்சி பலகையால நமக்கு வழங்க முடியும். இந்த தெளிவு நம்முடைய பார்வைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட இலக்குகளை அமைத்துக்கொள்ள உதவுகிறது. மனக்காட்சி பலகை நமக்கு என்ன வேணுங்கிறத தொடர்ந்து நினைவூட்டுது. இந்த தொடர்ந்து நினைவூட்டுறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு முடிவை எடுக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன முக்கியங்கிறதை இது நினைவுபடுத்தும். மனக்காட்சி பலகையை தவறாம தினமும் பார்ப்பதால் விருப்பம் வெற்றியானது போல் காட்சிப்படுத்த மனக்காட்சி பலகை உதவுகிறது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இலக்கு என்னங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை மனக்காட்சி பலகையில் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். உங்கள் கனவு ஓட்டப்பந்தய வின்னரா இருக்கணும்னா, அதுதான் உங்களோட இலக்கா இருந்தா, நிச்சயமா ஓடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஷூலேஸ கட்டிக்கிட்டு தயாரா இருக்கணுங்கிறத மறக்காதீங்க. அவ்வாறுதான் மனக்காட்சி பலகை நமக்கு உதவுகிறது. அடிக்கடி நினைவு கூர்ந்து வெற்றியை காட்சிப்படுத்தி மகிழ்ச்சியை உணர்ந்தால் பிரபஞ்சம் நமது குறிக்கோளுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். மகிழ்ச்சி உணர்வு அனைத்து வெற்றிகளையும் கவர்ந்திழுக்கும். ஒரு மனக்காட்சி பலகை நாம் விரும்புகின்ற ஒரு காட்சியை நம் மனத்தில் உருவாக்குவதற்கு நமக்கு உதவக்கூடியது. நாம் அப்பலகையை பார்க்கும்போது நாம் எதை விரும்புகிறோமோ அதை பற்றிய ஒரு காட்சியை அல்லது படத்தை நம் மனத்தில் பதிய வைக்கிறோம். நாம் நம் மனக்காட்சி பலகையின் மீது நம் கவனத்தை குவிக்கும் போது அது நம்முடைய புலன்களை தூண்டி நமக்குள் ஓர் நேர்மறையான உணர்வை உருவாக்குகிறது. அப்போது படைப்பின் 2 அம்சங்களான நம் மனமும் நம் உணர்வுகளும் முழு வீச்சில் இயங்கத் தொடங்குகின்றன. உறவுகளே, நம் மனக்காட்சி பலகையை உருவாக்கி அனைத்து வெற்றிகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகில் எல்லாம் டிஜிட்டல் மயமாகிக் கொண்டு வருகிறது. நமது கற்பனைகளுக்கு வடிவம் கொடுப்பதற்கு கூட ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. விஷன் போர்டுக்கான அப்ளிகேஷனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை உபயோகப்படுத்தி பதிவிறக்கம் செய்து நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம் கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. இந்த அடிப்படையில் இன்றைய இயற்கை மருத்துவ பகுதியில் நாம் ஜலநேர்த்தி என்ற சுத்தப்படுத்தும் பயிற்சியை கற்க இருக்கிறோம். வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். ஜலநேர்த்தி பற்றி இன்று நாம் பார்க்கலாம். ஜலநேர்த்தி என்பது யோகிகளால் நோயில்லாமல் இருக்கவும், மிக முக்கியமாக எந்த தடையும் இல்லாமல் தங்கள் யோக பயிற்சிகளுக்கு மூச்சை நன்றாக பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். பல் துவக்குவது பல் சுகாதாரம் என்பது போல ஜலநேர்த்தி என்பது மூச்சுப்பாதை சுகாதாரமாகும். இந்த நுட்பம் மூச்சுப்பாதையையும் மூச்சுப்பாதையில் இருந்து தொண்டை வரை சுத்திகரிக்கவும் சுத்தப்படுத்தவும் தண்ணீரை பயன்படுத்துகிறது. இந்த நேர்த்திக்கு பயன்படுத்தும் தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்க வேண்டும். இதில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உப்புக்கு இழுக்கும் சக்தி இருக்கிறது. இந்த வெதுவெதுப்பான நீர் மூக்குக்குள் செல்லும் போது இதில் கலந்துள்ள உப்பு சளி மற்றும் தூசிகளை வெளியே தள்ளிவிடும். இதை எப்படி செய்வது என்பது பற்றி பார்ப்போம். மூக்கு குழாயில் இந்த வெதுவெதுப்பான நீரை ஊற்றிக்கொள்ளவும்.
நீங்கள் நின்றபடி கீழே குனிந்து தலையை சாய்த்துக் கொள்ளுங்கள். வாயை திறந்து கொள்ளவும். மேல் மூக்கில் குழாயின் நுனியை வைத்து நீரை அனுப்பவும். இந்த நீர் கீழ்மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியே வரும். நீர் முடிந்தவுடன் கபாலபாதி செய்தால் சளி மற்றும் நீர் வெளியே வந்துவிடும். இதேபோல் அடுத்த மூக்குக்கும் செய்யுங்கள். இதை 2-3 முறை தினமும் செய்தால் மூக்கு மற்றும் தொண்டையில் உள்ள சளி வெளியே வந்துவிடும். இதை குழந்தைகள் கூட செய்யலாம். ஜல்நேத்தி செய்வதன் மூலம் சளி, சைனஸ், ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி போன்ற குறைபாடுகளில் இருந்து வெளிவர முடியும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி ஜலநீர்த்தி என்ற சுத்தப்படுத்தும் பயிற்சியை எவ்வாறு செய்வது என்பதை ஒரு காணொளி மூலம் அறிந்து கொள்ளலாம். இனி அந்த காணொளியை காணலாம். வணக்கம் நண்பர்களே. நமது இந்த நன்றி உணர்வு பாட பயிற்சிகள் அனைத்தும் ஆசிரியர் திரு ரோண்டா பைரன் அவர்களால் எழுதப்பட்ட தி மேஜிக், அதுவே தமிழில் மாயாஜாலம் என்ற புத்தகத்தின் அடிப்படையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் ரோண்டா பைரன் அவர்கள் எழுதிய ரகசியம் என்ற மற்றுமொரு புத்தகத்தை பற்றிய அறிமுகம் உங்களுக்காக. அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த அதிகாலையில் தி சீக்ரெட் எனும் புத்தகத்தை பற்றி பேச வந்துள்ளேன் உறவுகளே. நான் சரவணகுமார் கருப்புசாமி. பொதுவாக புத்தகங்கள் மிகவும் அமைதியான மற்றும் நிலையான நண்பர்களாக இருக்கின்றன. அவர்கள் உங்களுக்கு ஆலோசகர்களாகவும் எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மற்றும் மிகவும் பொறுமையான ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சார்லஸ் வில்லியம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் தி சீக்ரெட், தமிழில் ரகசியம் என்று வந்திருக்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் நம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சாவியாக இருக்கும். ஒரு மனிதனின் எண்ணங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது என்ற நம்பிக்கைதான் இந்த புத்தகத்தின் அடித்தளம். 2006 வெளியான சிறந்த புத்தகங்களில் ஒன்றுதான் தி சீக்ரெட். இந்த புத்தகம் மொத்தமாக 50 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை எழுதியவர் ரோண்டா பிரைன். ஒருமுறை ரோண்டா பிரைன் நம்பிக்கையில்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது தன் மகள் ஹெய்லி கொடுத்த 100 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்தின் மூலம் வாழ்க்கைக்கான ரகசியத்தை கண்டுபிடித்துள்ளார். யாருக்கெல்லாம் ரகசியம் தெரிந்திருக்கும் என்ற வரலாற்றை தேடி பார்க்கும்போது பிளாடோ, நியூட்டன், எடிசன், ஷேக்ஸ்பியர் போன்ற அறிஞர்களுக்கு இது தெரிந்திருக்கிறது என கண்டுபிடித்தார். ஏன் இந்த ரகசியம் அனைவருக்கும் தெரியவில்லை என்றும் ஆச்சரியம் பட்டார். தற்போதுள்ள மக்களுக்கு மத்தியில் இந்த ரகசியம் யாருக்காவது தெரிந்திருக்கிறதா என தேட ஆரம்பித்தார். அந்த தேடலையே ஒரு படமாக எடுத்து மக்களுக்கு காட்ட விரும்பினார்.
அதன் பிறகு ஆர்தர் ரோண்டாவினுடைய 55 பேர் கொண்ட குழு பல நாடுகளுக்கு சென்று 120 மணி நேரம் கொண்ட ஒரு படத்தை இயக்கி வெளியிடுகின்றனர். இந்த படத்தில் நிறைய மக்கள் ரகசியத்தை பயன்படுத்தி தாங்கள் எதையெல்லாம் பெற்றோம், எதையெல்லாம் அடைந்திருக்கிறோம் என்றெல்லாம் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். சில குழந்தைகள் கூட நாங்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம், மேலும் எங்களுக்கு நண்பர்களும் நிறைய கிடைத்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளனர். இவற்றையெல்லாம் சேகரித்து தனது வாழ்விலும் ஏற்பட்ட மாற்றங்களை கொண்டு ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை ஒரு புத்தகமாக எழுதுகிறார். அதில் பிரைன் ஈர்ப்பு விதியின் பின்னால் உள்ள அறிவியலை தெளிவாக விளக்குகிறார். உங்கள் வாழ்க்கை இப்போது உங்கள் கடந்த கால எண்ணங்களின் பிரதிபலிப்புத்தான் என்று பிரைன் குறிப்பிடுகிறார். நேர்மறை எண்ணங்களால் அபரிமிதமான ரிசல்ட்டுகளை பெற முடியும். ஆனால் பெரும்பாலான மக்கள் தாங்கள் எப்போதும் எதிர்மறையாக சிந்திக்கிறோம் என்பதை உணராமலே இருக்கிறார்கள் என்று பிரைன் சுட்டிக்காட்டுகிறார். உங்கள் எண்ணங்களின் மீது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் உதவியற்றவர்களாக இருக்கும் சூழ்நிலைகளை நீங்களே ஈர்த்து கொண்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே சக்தியால் தான் இயங்குகின்றோம். நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அனைத்தும் நாம் ஈர்ப்பதுதான். நம் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் ஆசைகளும் ஒன்று சேர்ந்து நாம் ஆசைப்பட்டதை நம்மிடம் கொண்டு வந்து நிச்சயம் சேர்க்கும். இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தது ஈர்ப்பு மட்டும்தான். உலகத்தில் வாழ்ந்த ஷேக்ஸ்பியர் மாதிரியான கவிஞர்கள் ஈர்ப்பு விதியை தங்கள் கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளனர். மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஈர்ப்பு விதிதான் உருவாக்கியுள்ளது. பிரபஞ்சத்தால் உங்களின் எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களது கேள்வி பிரபஞ்சத்தில் வெளியிடப்பட்டதும் பதில் ஒரு கட்டத்தில் வெளிப்படும். இருப்பினும் நீங்கள் பதிலை அறிவதற்கு விழிப்புடன் இருப்பது அவசியம். ஏனெனில் உங்களுக்கான பிரபஞ்சத்தின் பதிலானது ஒரு செய்தித்தாளின் தலைப்புச் செய்தியாகவோ அல்லது கேட்கப்பட்ட உரையாடலாகவோ அல்லது மனதில் தானாகவே தோன்றும் விஷயமாகவோ அல்லது திடீர் நிகழ்வாகவோ போன்ற பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு வரலாம். நமது வாழ்க்கையின் பாதையை கடவுள் முடிவு செய்யவில்லை என்று கூறுகிறார். அதற்கு பதிலாக அந்த பணி என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம் கையில் உள்ளது. உங்கள் வாழ்க்கையின் கரும்பலகையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிரப்பலாம். உங்கள் வாழ்க்கையின் கரும்பலகையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிரப்பலாம். எனக்கு இது ரொம்ப பிடித்த வரிகள் அவருடைய புத்தகத்தில். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் கரும்பலகையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிரப்பலாம். எதிர்மறையான விஷயங்கள் அல்லது கடந்த கால நிகழ்வுகள் அதில் எழுதப்பட்டிருந்தால் அதை துடைத்துவிட்டு மீண்டும் எழுதலாம் என்று கூறுகிறார். நம் வாழ்க்கையை நம் எண்ணங்களால் நமக்கு தேவையான ஆரோக்கியம், பணம், புகழ், மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி ஆகியவற்றை ஈர்ப்பு விதியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெளிவாக இந்த நூலில் விளக்கியுள்ளார். நிச்சயம் வாங்கி படியுங்கள் உறவுகளே. படித்துவிட்டு உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று அதன் பலனை அனுபவியுங்கள். அந்த அனுபவத்தை உங்களுக்காக என்னிடம் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்க சொன்ன நமது ஆசான் திரு வேணுகோபால் ஐயா அவர்களிடம் உங்களது அனுபவத்தை நிச்சயம் பகிருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன.
மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.